ஜோஹோல UX டிசைனர் ரோலுக்கு அஃபிஷியல் ஹைரிங் போயிட்டுருக்கு. ஸோ சென்னை லொக்கேஷனுக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. அது எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இந்த ரோலை பற்றின எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ரெக்வயர்மெண்ட்ஸ், தென் இதை பற்றின எல்லா விஷயமே இந்த வீடியோவில் கிளியராக உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதுக்கான அப்ளை லிங்க்குமே நம்மளோட வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது ஜோஹோவில் ப்ளேஸ் ஆகணும்னு நினச்சாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அப்ளை பண்ண சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி MNCஸில் இந்த மாதிரி ஹைரிங் எல்லாம் போயிட்டுருக்கு. அதுக்கான அப்ளை லிங்க் எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா டெக்வர்ஸ் ஆஃப் இஷ்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி MNCயில் ஓப்பனிங்கோட அப்டேட்ஸ் எல்லாமே டே டு டே லைஃப்பில் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் நம்மளோட வீடியோவை ஹைப் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது கீழே ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்போ தான் உங்களை மாதிரி ஜாப் தேடிட்டு இருக்க நிறையா பேருக்கு இந்த வீடியோ வந்து சஜஸ்ட் ஆகும். ஸோ ஹைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஜோஹோவில் பார்த்தீங்கன்னா UX டிசைனர் ரோலுக்கு அஃபிஷியல் ஹைரிங் போயிட்டுருக்கு. சென்னை லொக்கேஷனுக்கு தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களால் உங்களோட நேட்டிவ் பிளேஸ்லேருந்து ரீலொகேட் பண்ணி சென்னையில் போய் ஒர்க் பண்ண முடியும். இல்லை நான் ஆல்ரெடி சென்னையில் தான் இருக்கேன் அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த ரோலுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ UX டிசைனர் ரோல் பொறுத்தளவுக்கு கோடிங் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. இது ஃபுல்லாக டிசைனிங் மாதிரி தான். ஸோ UI UXன்னு பார்த்தீங்கன்னா இப்போ UAன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டுறாங்க. அந்த வீடு வெளியே இருந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு சூப்பராக இருக்கும். அதே டைம் உள்ளே போய் பார்த்தா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத மாதிரி இருக்கும். இல்லை உள்ளேயுமே போய் பார்க்கும்போது சூப்பராக இருக்கலாம். அப்போ அது அந்த எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் இருக்குது. நம்ம அவுட்டர் லுக் என்ன தான் நல்லா இருந்தாலும் உள்ளே நம்ம போய் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கும்போது நல்லா இருக்கணும். ஸோ அதுதான் UX டிசைனரோட வேலை. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா டிசைர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 0 to 3 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் போத் கேன் அப்ளை. உங்களுக்கு ஒரு 3 yearsக்குள்ளே இந்த UX டிசைனிங் கோர்ஸ் ஆர் இந்த UX டிசைன் UI UX டிசைனிங் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு UX டிசைனராகவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்களும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இல்லை எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, நான் இந்த டிசைனர் ஆகணும்னு எனக்கு ஆசை, UI UX டிசைனர் ஆகணும்னு ஆசை, நான் ஃப்ரெஷர் தானே, நீங்களும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ அபவுட் த ரோல், ஸோ அபவுட் த ரோல் கொடுத்துருக்காங்க ஜோஹோவில். ஜாயின் அவர் டிசைன் டீம். நீங்கள் வந்து ஜோஹோவோட டிசைன் டீமில் ஜாயின் பண்ணுவீங்க. உங்கள் யூசர் ஃபோக்கஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது வந்து உங்களோட இப்போ வந்து ஜோஹோவோட ப்ராடக்ட்டுக்குன்னு சில யூசர்ஸ் இருப்பாங்க. அவங்க அதை யூஸ் பண்ணும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கணும். ஸோ அதுதான் ஒரு UX டிசைனரோட வேலை. யூல் கொலாபரேட் அக்ராஸ் டீம்ஸ், நிறைய டீம்ஸ் கூட கொலாபரேட் பண்ணுவீங்க. டிரான்ஸ்ஃபார்மிங் ஐடியாஸ் இன்டு எங்கேஜிங் அண்ட் எஃபெக்டிவ் டிசைன்ஸ் அண்ட் யூஸ் இன்சைட்ஸ் டு கண்டினியூஸ்லி இம்ப்ரூவ் ப்ராடக்ட்ஸ். ஸோ ஜோஹோ ப்ராடக்ட்ஸுக்கு உங்களோட ஐடியாஸை வந்து நீங்கள் கொடுத்து அதை வந்து என்கேஜ் பண்ணி நல்ல ஒரு எஃபெக்டிவான டிசைன் வந்து நீங்கள் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும். ஸோ பேசிக்காக அபவுட் த ரோல், ஒரு டிசைனராக அந்த ரோல் உங்களோட ரோல் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்காங்க. தென் கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ ஒரு UX டிசைனராக ஜோஹோவில் ஒர்க் பண்ணும்போது உங்களோட கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க. யூ ஹாவ் டு கொலாபரேட் டு கேதர் ரெக்வயர்மெண்ட்ஸ். இப்போ ஒரு டீம் இருக்குன்னா அந்த டீமில் நீங்கள் எல்லாருக்கூடையுமே ஒரு மிங்கிள் பண்ணி கேட்கும்போது தான் உங்களால் ரெக்வயர்மெண்ட்ஸ் என்ன. ஃபஸ்ட்டு யூசர் இருப்பாங்க. யூசர் மீன்ஸ் நம்மளை மாதிரி ஒரு கிளைண்ட் இருப்பாங்கன்னா அந்த கிளைண்ட் கிட்டே நீங்கள் பேசுவீங்க அவங்களோட ரெக்வயர்மெண்ட்ஸ் என்ன, அவங்க இந்த மாதிரி ஒரு டொமைன்லேருந்து உங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுக்க போகிறீங்க. அதோட ரெக்வயர்மெண்ட்ஸ் என்னன்னு நீங்கள் கிளைண்ட் கிட்டேருந்து வாங்கிக்கணும். அதே டைம் எந்த டொமைன்லேருந்து அவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பக்காவாக அவங்க கிட்ட வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். தென் அனலைஸ் யூசர் பிஹேவியர் அண்ட் ஃபீட்பேக் டு என்ஹான்ஸ் த எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நம்ம ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி அதில் நம்ம கேம் விளாட்றோம்னாவே அந்த கேம் நம்ம முடிக்கும்போது ஃபீட்பேக் கொடுங்கன்னு அந்த கேம்லேயே ஒரு சஜஷன் மாதிரி காட்டும். ஸோ ரிவ்யூ கொடுக்கலாம், இல்லைனா ஸ்டார் கொடுக்கலாம். ப்ளே ஸ்டோரில் அதுக்கு நம்ம ஒரு ஃபீட்பேக் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ அதை வச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து இந்த எஃபெக்ட் கொஞ்சம் இந்த மாதிரி இருந்திருக்கலாம், அந்த எஃபெக்ட் அப்படி மாற்றிருக்கலாம். அப்போ அந்த யூசர் வந்து எந்த இடத்துல லேக் ஆகுறாங்க, எதை வந்து அவங்களுக்கு பிடிக்காம அவங்க ஃபீல் பண்ணுறாங்களோ அதை அவங்க கிட்ட ஒரு ஃபீட்பேக்காக வாங்கி அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி தரலாம். அதை தான் சொல்கிறாங்க. யூசரோட பிஹேவியர் அண்ட் ஃபீட்பேக்கை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி அவங்க அதை என்ஹான்ஸ் பண்ணணும்னு. தென் என்ஷூர் யூசபிலிட்டி, ஆக்சசபிலிட்டி அண்ட் பிராண்ட் கன்சிஸ்டன்சி. இப்போது உங்களோட ஒரு ப்ராடக்ட் நீங்கள் லான்ச் பண்ணுறீங்கும் போது அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க, ஆக்சஸ் பண்ண முடியுதா, தென் வந்து கன்சிஸ்டண்ட்டாக அதில் வந்து எல்லோரும் ஆக்டிவாக இருக்காங்க. இப்போ நம்ம ஒரு ஆப் யூஸ் பண்ணுறோன்னா அந்த ஆப் நம்ம க்ரியேட் பண்ணி இப்போ ப்ளே ஸ்டோரில் லான்ச் பண்ணியிருக்கோங்கும் போது அது யூசர் எந்த மாதிரியெல்லாம் அது யூசர் வந்து அதை பற்றி ஃபீல் பண்ணுறாங்க நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம்ல, அதை தான் சொல்கிறாங்க. தென் மேனேஜ் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் வைல் அடாப்டிங் டு ஷிஃப்டிங் ப்ரையாரிட்டிஸ். ஸோ இப்போ நீங்கள் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸை வந்து இப்போ நீங்கள் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உங்களோட ப்ரையாரிட்டிஸ் எல்லாமே அந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதுல கரெக்டாக இருக்கணும். தென் கம்யூனிகேட் தி டிசைன் ரிலேஷனல் clearly to teams and stakeholders. ஸோ உங்களோட கிளைண்ட்ஸ் கிட்டே ஆகட்டும், உங்களோட உங்கள் டீம்மேட்ஸ் கிட்டே ஆகட்டும் அந்த டிசைனை பற்றி
கிளியர் கட்டாக நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தென் இதுக்கான ரெக்வயர்மெண்ட்ஸுமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 0 to 3 years வரைக்கும் யூஎக்ஸ் டிசைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே போதும். ஐ மீன் ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் போத் கேன் அப்ளை. போர்ட்ஃபோலியோ மெயினாக ரெக்வயர்டுன்னு சொல்லியிருக்காங்க. தென் உங்களுக்கு எதெல்லாம் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னா ஃபிக்மா, அடாப் எக்ஸ்டி, அப்படி இல்லைன்னா அது ரிலேட்டடான ஏதாவது ஒரு டூல்ஸ், இதில் இந்த யூஎக்ஸ் டிசைனிங்க்கு இது ஏதாவது உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். மேக்ஸிமம் எடிட் பண்ண தெரிஞ்சிருந்தாவே ஓகே தான். பட் அது கொஞ்சம் ஒரு பெரிய டூலில் நார்மலாக நம்ம கேன்வாவில் பண்ண தெரியும்னு சொல்லாமல் ஒரு யூஎக்ஸ் டிசைனர் ரேஞ்சுக்கு உங்களுக்கு ஒரு டூலில் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். தென் ஸ்ட்ராங் ப்ராப்ளம் சால்விங், அனலிட்டிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஸோ இது பேசிக்கான விஷயம் தான். தென் பேச்சுலர் வந்து ஒரு டிசைனிங்கில் நீங்கள் பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லைன்னா அதுக்கு ரிலேட்டடாக இருக்கணும். HCL ஆர் ரிலேட்டட் ஃபீல்டு, ஏதாவது ஒரு ரிலேட்டட் ஃபீல்டில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து யூஎக்ஸ் டிசைனர் ஆகணுங்கிற ஒரு ஆசை இருந்தது, நான் கண்டிப்பாக ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்களோட ரெக்வயர்மெண்ட்ஸ் எல்லாம் படித்து பார்த்துட்டு இங்கே உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கும். இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அந்த கரண்ட் சிடிசி, அப்படி இல்லைன்னா கரண்ட் எம்ப்ளாயர் இல்லைங்கிறது மாதிரி கொடுத்துட்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் ஃப்ரெஷர்னு கொடுத்துக்கலாம். அப்படி இருக்குன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எவ்வளோ வருஷம் இருக்குதுன்னு கொடுத்துட்டு தென் உங்களோட கரண்ட் எம்ப்ளாயர் என்னவா ஒர்க் பண்ணுறீங்க, அதோட சிடிசி என்ன, தென் எக்ஸ்பெக்டட் இங்கே எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, இதெல்லாம் நீங்கள் கிளியராக கொடுத்துட்டு நோட்டீஸ் பீரியட் less than 15 என்ன, அப்படி இல்லை இமீடியட்டாக அந்த மாதிரி கொடுத்துட்டு தென் உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அதை பற்றின ஒரு சின்ன சம்மரி, எதுக்காக இந்த ரோலில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, லிங்க்டின் ப்ரொஃபைல் லிங்க் இருந்தால் அது கொடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் லிங்க்டின் ப்ரொஃபைல் லிங்க் கொடுங்க. தென் இந்த அப்ளை லிங்க் உங்களுக்கு எப்படி கிடச்சிது, இதை பற்றின ஒரு நாலேஜ் எப்படி வந்ததுன்னு கேட்டாங்கன்னா, இப்போ யூடியூப் வீடியோ பார்க்குறீங்கன்னா யூடியூப் வீடியோ போடலாம், அப்படி இல்லை நௌக்கரியில் லிங்க்டின்ல எதில் பார்க்குறீங்களோ அதை கொடுத்துட்டு ரெஸ்யூம் அட்டாச் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான மெயில் வந்து அவங்களே கொடுப்பாங்க. நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா ஷார்ட் லிஸ்டடுன்னு உங்கள் மெயிலுக்கே வந்து பர்சனல் மெயில் ஐடிக்கே மெயில் வரும். ஸோ யூஎக்ஸ் டிசைனர் ஆகணும்னு நினைக்கிற யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்ளை லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். யாராவது ஜோஹோவில் ப்ளேஸ் ஆகணும்னு உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையுமே அப்ளை பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி எம்என்சிஸில் இந்த மாதிரி ஓப்பனிங்ஸ் எல்லாம் வருது அப்படிங்கிற டெய்லி அப்டேட் வந்து உங்களுக்கு நம்ம சேனல் மூலமாக கிடைக்கும். மறக்காமல் ஹைப் பண்ணி விடுறதுக்கு மறந்துடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி பார்க்கலாம். பாய்.